ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ரோப்ளாக்ஸில் எந்த கேம் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும். மறுபடியும் ஸ்டீலிங்க பிரைன் ராட்குள்ளே வந்திருக்கோம் கைஸ். இன்றைக்கி எப்படியா ஒரு புதிய புரட்சி, புதிய ஸ்டீலிங்காக கொண்டு வரலான்னு பார்க்கப்போ என்னதுயா இது? யோ என்னதுயா இது? ஒரே இடத்துல ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். என்ன ஆச்சு தம்பிகளா? என்ன ஆச்சு? இங்கே பாருங்கள், ஒரே இடத்துல நிற்கிறான். பர்ச்சேஸ் ஆக மாட்டேது. ஓகே, சம்திங் ஃபிஷி இன் தி சர்வர். என்ன கர்மண்டா இது? ஓகே காய்ஸ், இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆஃப்லைன் காசு கலெக்ட் பண்ணிக்கலாம். அது என்னென்ன அப்புறமா பார்க்கலாம். ஓகே, 1.73 வந்துருச்சு. அடுத்து 2 மில்லியன். வேறு மாதிரி 3, இது 3.4, 4 மில்லியனு. ஓகே, 5 மில்லியன் கேஷ் கிடச்சிருக்கு. ஓகே, லாக் த பேஸ். ஓகே, பேஸை லாக் பண்ணியாச்சு. ஓகே காய்ஸ், நம்ம போன வாட்டி ஃபுல்லாக ஒரு காமன் பெட்ஸை வந்துட்டு இறக்கி விட்டு போனோம். அது நமக்கு கொஞ்சம் காசும் தந்துருக்கு. ஒரு 4.5 மில்லியன் கிடச்சிருக்குது. எல்லாத்தையும் செல் பண்ணிடுவோம். இந்த காமன் வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. இந்த வீடியோவில் நம்மளோட ஹாபி, அதாவது நம்மளோட பேஸு ஃபுல்லாக என்ன இருக்க போகுதுன்னா மித்திக்கு இருக்க போகுது. எப்பட்றான்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு ஸ்டீலிங்குள்ளே இறங்க போகிறாங்க. போன வீடியோவில் நம்ம ஒரு மெகா ஸ்டீலிங்னு போட்டிருக்கோம். ஆனால் நம்ம ஸ்டீல் பண்ணதில் நம்மக்கிட்டேருந்து நிறைய பேர் ஸ்டீல் பண்ணிட்டு ஓடி இருப்பானுங்க. ஆனால் இந்த வீடியோவில் அப்படி இல்லை. நம்ம கேர்ஃபுல்லாகவும் இருக்க போகிறோம், மெகா ஸ்டீலிங்கும் பண்ண போகிறோம். என்னோடய பக்கத்து வீட்டை பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா? மேலேயும் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா? இப்போவே கண்டுபிடிச்சிருப்பீங்க யாரோட பேஸை ஸ்டீல் பண்ண போகிறேன்னு. பக்கத்து வீட்டுக்காரனோட பேஸை ஸ்டீல் பண்ணலான் இருக்கேன். இல்லைங்க, பக்கத்து வீட்டில் நான் வேறு ஏதாவது சர்வர் ஜாயின் பண்ண போகிறேன். ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா என்னால் எதையுமே வாங்க முடியாது. வேறு சர்வர் ஜாயின் பண்ணிப்போங்க. சரிங்க, சொல்ல போய்ட்டு வரேன். ஓகே, லீவ் த சர்வர். ஓகே, சர்வர் லீவ் பண்ணிடுவோம். டங்குடிங்குடிங் டொங்குடங்குடிங். ஓகே, சர்வர் லீவ் ஆகிடுச்சு. ஓகே கைஸ். டிஎன் கோகெட்டோ ப்ரோ ஆன்லைனில் இருக்கிறாரா? சரி ப்ரோ, நம்ம ஸ்டீலிங்க பிரெயின் ராட் கேமு பண்ணுறோம். அவங்க கூட விளையாட வரலன்னு கோச்சிக்காதீங்க. சாரி ப்ரோ. அடுத்த வீடியோவில் க்ரோ கார்டன் நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் க்ரோ கார்டன். ஏன்னா க்ரோ கார்டன் வந்துட்டு போன வாரம் ஃபுல்லாக க்ரோ கார்டன் வாரமாகவே ஆகிடுச்சு. அந்தளவுக்கு க்ரோ கார்டன் வீடியோவாக போட்டால் இந்த வாரம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம். ஆமாங்க, அந்த போன சர்வர் தாங்க பக். இந்த சர்வர் பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது. இந்த சர்வரில் பக்கத்து வீட்டுக்காரன் ரிச்சிக்காரன். ஓகே, வாங்கிட்டு வந்து தான் தூக்க போகிறோம். முதல்ல அந்த ஃப்ரிகோ கேமில் தூக்கிடலாமா? கேமல் ஃப்ரிட்ஜி இல்லை இதை தூக்கிடலாம். ஓகே, எப்படா வந்தான் தம்பி? எப்படி வந்த? எப்படி லாக் பண்ண? யாரோட பேஸுன்னு தெரில. வெளியே போயிட்டாங்க அவன். இங்கே பாருங்கள், எல்லோரும் வந்துட்டு ஸ்டீல் பண்ணுறானுங்கன்னு வெளில போயிட்டான் அவன் பையன். ஓகே கேஷ், 5 மில்லியன் கேஷ் கையில் இருக்குது. நம்மளே நிறைய மித்திக்கு வந்தால் வாங்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த பேஸ் என்ன புதிய பிளேஸாக இருக்குது. நம்ம பேஸ்க்கு பக்கத்தில் ஒன்று வந்திருக்கான். ஓகே, இங்கே பாருங்கள், புதுசாக மித்திக்கு வந்திருக்கு. 2.5 மில்லியனு. உள்ளே வந்தோடனே வெளில போயிட்டான். நாங்கள்லாம் உள்ளே வந்துட்டோன்னு தெரிஞ்சுட்டு உள்ளே வந்தோடனே வெளில போயிட்டாங்க. ஓகே, இன்னும் 18 மினிட்ஸில் கேண்டி ஃப்ரீ ஸ்பின்னு வரப்போகுது. வீடியோ கடைசியில் அதை பண்ணலாம். ஓகே, புர்பலோலினி ஸ்டீல் பண்ணுறவங்க. புர்பலோலினி ஐயோ ஸ்டீல் ஆக மாட்டேது. நாச்சி இப்போ பாடுறா. நாங்கள் வேற மாதிரி நாங்கள் வேற மாதிரி போட்டு அவன் பின்னாடி வந்து அடித்தான். நான் ஸ்டீல் பண்ணிட்டேன். வேறு மாதிரி வெளில போ. பேச விட்டு வெளில போ. எங்கே போனா? அடப்பாவி, ஏதோ பண்ணுறாங்க இவன். பேச விட்டு வெளில போடா. இது பாருங்கள், ஓடுறான். அடப்பாவி, வச்சுருந்த அந்த ஒரு லெஜெண்டரி பெட்டுக்காக இவ்வளோ கஷ்டமாடா நீ. அவனை நீ எப்படி வெளில போகிறேன் நான் பார்க்குறேன். எங்கே போனா தம்பி? சுற்றி வந்தீங்களா? பார்த்துக்கிறேன் இருறா. நீ எப்படி அதை வெளில எடுத்துகிட்டு போகிறேன்னு நானும் பார்க்குறேன் இதை. ஓகே, இங்கே நிற்போங்க. வேற மாதிரி ரீசெட் பண்ணுறேன்னா கொண்டு வேண்டாம். ஓடினே இருக்காங்க. பக்கத்துலேயே நிற்கிறாராம்மா. பக்கத்தில் நிற்கிறேன். பக்கத்தில் நிற்கிறியாம்மா. பக்கத்தில் இருந்தால் நாங்கள் விட்டுருவோம்மா.
பக்கத்தில் நிற்கிற நீ ஷாவ் ஷத்தப்பையில் நாரப்பையில் குடிகாரப்பையில் சாவுடா பைத்தியக்கார சாவுடா பைத்தியக்கார குஞ்சான் செத்துட்டா. வெளில போடா, யாருக்கிட்ட அறுத்துருவேன். இங்கே பாருங்கள், ஏதோ பெரிய பெட்டா ஸ்டீல் பண்ணிட்டாங்க. அந்த இது ஒம்பரு டேலோ க்ரோக்காடேலோவை ஸ்டீல் பண்ணிட்டான் பையன் வர்ற மாதிரி. ஐயோ, பேஸ்குள்ளே போடலான்னு பார்த்தா வந்துட்டான் பையன். ஏ அங்கே ஒரு பெரிய பேஸ் இருக்குது. அங்கே பாருங்கள், எல்லோரும் ஸ்டீல் பண்ணிட்டு வரானுங்க இந்த பேஸ்லேருந்து. நானும் எதையா ஸ்டீல் பண்ணுறேன். பிரெயின் ராட் கார்டெல்லாம் ஸ்டீல் பண்ணிட்டு வர்றானுங்க. நான் இந்த ஃப்ரிகோ கேமலோ எடுத்துக்கிறேன்ப்பா தம்பி. தேங்க்யூ ஃபார் ஃப்ரிகோ கேமலோ. ஓகே, எடுத்தாச்சு. வேறு மாதிரிங்க ஒரு பேஸை ஃப்ரிகோ கேமராவை தூக்கியாச்சு பேஸ்லேருந்து. பாருங்கள், வெளியே போயிட்டான். எல்லாத்தையும் ஸ்டீல் பண்ணிட்டீங்களா, ஐயோ அழுவடி அப்படின்னு வெளில போயிட்டான் அவன். ஓகே, இவன் பேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓராங்குட்டினி அனானாசினி வந்துட்டு என் பேஸில் இருக்குது. இன்னும் 60 செகண்டில் என் பேஸ் அன்லாக் ஆகிடும். ஆனால் 60 செகண்டில் என் பேஸில் வந்துட்டு க்ளோஸ் ஆகிடும் இன்னும் கொஞ்ச நேரத்தில். அப்புறம் என் பேஸ் வெளியே நிற்கிறானுங்க நார பசங்க. இன்னும் 20 செகண்ட் தான் இருக்குன்னா வெளியே நிற்பியாடா நீ நார பயலே. ஓகே, கலெக்ட் பண்ணுறோம். ஓகே காய்ஸ், 5.84 மில்லியனு. நம்ம எதையுமே வாங்கலைங்க, ஒரு பொருளை கூட உள்ளே வந்து வாங்கலை. ஆனால் நம்மக்கிட்ட ஒரு மித்திக்கு இருக்குது. பெருமையாக இருக்கும், ரொம்ப பேர்மையாக இருக்கும். ஓகே கேஸ், இங்கே நம்ம பேச லாக் பண்ண போகிறோம். பக்கத்து வீட்டுக்கார அந்த சைடு பெல்லரினா காப்புச்சினா கேண்டி மியூட்டேஷன் வச்சுருக்கான். அது புது அப்டேட்டு, கேண்டி அப்டேட்டு. பெல்லரினா காப்புச்சினா கேண்டி மியூட்டேஷன் வச்சுருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரன். ஏய் லாக் பேஸ். என்ன நீ தூக்கிடுவேன் என் பேஸ்லேயே வந்து தூக்கிடுவேன் நீ. சாக்கோ லவ்ஸு சாக்லேட் லவ்ஸுன்னு. இங்கே வா, உன் பேஸ்குள்ள நான் போகிறவா? தூக்கவா தூக்கிட்டேன்னா என் பேஸ்குள்ளேயே வந்து தூக்குறாங்க. எவ்வளோ பெரிய ஆளாமன் பாவங்க. பாபன் என்னை பட்டி தெரியாதுடா உனக்கு. எவ்வளோ பெரிய ஸ்டீலர் தெரியுமா? அப்படியே ஒருத்தன் பேஸ்குள்ளே பூந்தாலே ஸ்டீல் பண்ணுவேன்டா. இங்கே பாரு, என் பேஸ்னா அன்லாக் ஆகிறதுக்கு 50 செகண்ட் இருக்குது. ஒழுங்கு மரியாதையாக போயிட்டு, இல்லைன்னா அடித்தே கொன்றுவேன். அடித்து கொள்றதுனா என்னென்னு பார்ப்பேன். அப்புறம் ஷாப்புக்கு போய்ட்டு சில விஷயம்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஓகே, நம்ம அந்த பி லான்ச்சர் வாங்கிப்போம். அப்புறம் வந்துட்டு இந்த ரேஜ் டேபிள் வாங்கிப்போம். இது வந்துட்டு தேவைப்படுது. ஓகே, வெளியே நிற்கிறாங்க. என்ன நீ இன்னும் போகலையா? நீ கிளம்புடி. என்ன போக மாட்டேருந்தா? பி வச்சுக்கோ. பி மண்டை ஃபுல்லாக பி வரும் சுத்தம் பாரு. அதுதான் அவனுக்கு கண்ட்ரோல் வந்து இன்வெர்டட் ஆகிடும். அவன் முன்னாடி போனால் அவன் பின்னாடி திரும்பினா முன்னாடி போவான். போ கிளம்பு வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போ. வந்துட்டான் ஸ்டீலிங்கு போலிங்குன்னு. ஓகே கைஸ், ஒரு காசு கூட வந்ததுலேருந்து செலவு பண்ணல. ஆனால் நம்மக்கிட்ட 2 மெத்திக் ஒரு லெஜெண்டரி இருக்கா, பேரமையாக இருக்கா. ஓகே, லாக் த பேஸ். ஓகே, வேறு மாதிரி லாக் பண்ணுவானா? இங்கே பாரு வச்சுக்கோ. கைஸ், டிஎன் கோ கெட்டோ ப்ரோ வந்துட்டாரே. ப்ரோ டிஎன் கோ கெட்டோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ எம் ஃபைன், யூ ஆர் ஃபைனா? கைஸ், உன் பேச பாருங்களேன். யார் பேசுது? ஈவில் ப்ரோ. தூக்கிடுவோம். ஐயோ இல்லைப்பா தம்பி, சும்மா எல்லார் பேஷும் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தேன். தூக்கலாம் நான் நினைப்பேன்ப்பா. நல்ல பையன்ப்பா நான். எப்படி போயாச்சு. ஓகேங்க, இவன் பேஸில் ஓரங்கிட்டீங்க என்ன சொல்லிட்டு தூக்கிடுவாங்க. ஐயோ மூடிட்டானே. இல்லைப்பா சும்மா பார்த்துட்டு பார்க்கலான்னு வந்தேன்ப்பா. ஓகே, இது பண்ணியாச்சு. டிஎன் கோகேட் அப்புறம் ஜாயின் அடித்தேன். என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அவருக்கு இருப்பாரு. இவன் ஒருத்தன் வந்துடுறான். நான் ஒன்றா சாவணி உக்காந்து என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஸ்டீல் பண்ணால் நான் மறுபடியும் தரமாட்டேன் தம்பி. தெரியாது என்னை பற்றி உனக்கு. கிளம்புன்ட்டேன். ஓகேங்க, டிஎன் கோ கேட்ட ப்ரோ. இருங்க, ஃப்ரெண்ட்ஸ் அலோட் விட்டுடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கம்மின் ப்ரோ கம்மின். யோ சொல்லியிருக்காரு. ரெக்கார்டிங் போட்டால் தான் அப்போ தான் ஹலோ கைஸ், கைஸ்ன்னு சொல்லுவார். கம் டு மை பேஸ். ஓகே, கம் டு மை. இவங்க லாக் பண்ணிட்டு வந்துடுறேன். வாங்க போகலாம். இவன் ஒருத்தன் வந்துடுறான். சாக்கோ, நான் எதாவது சொல்கிற போகிறேன். அங்கே இருக்குது பாருங்கள் டிஎன் கோகிட்ட பேஸு. ப்ரோ வேறு மாதிரி இருக்கே பேஸு. வேறு மாதிரி பேஸு ப்ரோ. கேன் ஐ ஹேவா? பாவு உள்ளே வரலாமா? நைஸ் பேஸ் ப்ரோ. Nice base. Very pro you are. In
எவ்ரி கேம் வாண்ட் எனி குஷினி கேட்போமா? யுவர் சாய்ஸ்ன்னு சொல்கிறோம் நம்ம எதுக்கு கேட்டுட்டு. யுவர் சாய்ஸ். அவரே தராதுன்னா தரோம். எதுவும் வேணுமான்னு கேட்டார், யுவர் சாய்ஸ்ன்னு சொல்லிட்டேன். இருங்க நான் பேஸை இட்டு லாக் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன இப்போ பேஸ் அன்லாக் ஆகிருக்கும். இந்த பைத்தியக்கார சாக்கோ இருக்கான்ல, அவன் என் பேஸ் மேலேயே அவனுக்கு ஒரு கண்ணுங்க. இங்கே பாருங்கள், சொன்னேன்ல பேஸ் லாக் ஆகிடும்னு. என் பேஸ் மேலேயே கண் அந்த சாக்கோ. அந்த சாக்கோ கிட்டேருந்து அந்த பொம்பார்டேலோ க்ரொக்கோடியில ஸ்டீல் பண்ணதால் என் பேஸ் மேலேயே கண்ணாக இருக்கிறாங்க. சரியான கிளட்டு பையன். என் பேஸ்லேயே தான் அவனுக்கு பார்வை, வேறு எங்கேயுமே பார்வை திரும்ப மாட்டேது சாக்கோ பையா. அவள் இல்லைங்க வரல போலங்க, அவன் போயிட்டான். அவள் என் பேஸ்லேருந்து ஸ்டீல் பண்ண முடியாது, போனது தான் அப்படின்னு போயிட்டான். ஓகே, எங்கே போனார், எங்கே இருக்காரு, எங்கே மறைஞ்சி போகிறாரு? ஓ அந்த இதுவா, அந்த மறைஞ்சி போகிறது. ஓகே, அவன் பேஸ்குள்ளே இருந்து பூந்து எடுத்துருவோம். வேணாங்க, இவன் பேஸ் இன்னும் 49 செகண்ட் ஆகும். நான் பேஸ்லேருந்து இங்கே தூக்கிட்டு வரதுக்குள்ளேயே 20 செகண்ட் முடிஞ்சிடும். இங்கே தான் ப்ரோ இருக்கேன், என்னை தேடாதீங்க. இங்கே தான் இருக்கேன். வாங்க உங்கள் பேஸ்க்கு போகலாம். ஏய் சாக்கோ, வந்துட்டியா நீங்கள்? வாயா நீ. இன்னும் நீ சும்மா என் பேஸ் மேலே கண்ணா சுற்றின்னு இருக்கீங்க. வா, உன்னை அடித்து ஓட விட்றேன். வா, ஷாவ். டேக் எனிதிங் ப்ரோ. எனிதிங்னு சொல்கிறாரு. என்ன கேட்கலாம்? பெருசெல்லாம் கேட்க வேணாம். ஐ டோன்ட் நீடு, எதுவும் வேணாங்க, விடுங்க. ஐ டோன்ட் நீடு. என்ன சொல்லலாம்? அப்படி சொன்னால் வந்துட்டு மரியாதை இல்லாமல் சொன்னால் அதாயிடுமே. ரொம்ப மினி எனக்குடா, கிளம்பு சாக்கோ. என்ன சாக்கோ, வீக்கோ ஆயிடுவோ பார்த்துக்கோ. ரொம்ப மினி எனக்கு. அவங்க அவனை எதையுமே வாங்க விடாம பண்ணுறேன். அவன் அந்தளவுக்கு இதுவாயிட்டான், மன உடைச்சி காலாயிட்டான். அவனை எதையுமே வாங்க விட மாட்டான். டேக் எனிதிங் யூ டெல் வாட் யூ டோன்ட் நீட் ஐ டேக் இட். வாட் யூ டோன்ட் நீட் ஐ டேக் இட்னு போட்டேன். அவருக்கு எது வேணாமோ அதை நான் தூக்கிக்கிறேன். பேஸ் அன்லாக் ஆயிடுச்சு. பையன் பூரை பார்த்துருக்காங்க. பூரி இருப்பான் ஒருத்தவன். 5 செகண்டில் பூருவாங்க. இன்னும் பூந்துனே இருப்பான் பேஸ்குள்ளே. ஓகே, என் பேஸில் இருந்து எதாவது தூக்கணும். இருங்களா, உரங்கிட்டீங்க என்ன சீனியை தூக்குறேங்க. அவனை என் பேஸில் இருந்தால் தூக்குற சாவு என் பேஸ்லேருந்து எல்லாத்தையும் தூக்குறான். குட்டி கொஞ்சம் ஓடு தூக்கிடுவோறான் குட்டி. நீ கிளம்புடா, என் பேஸ் மேலே குறியாவா இருக்கிற? உன் பேஸ்லேருந்து எல்லாத்தையும் தூக்குறேன்டா. நீ தாண்டா என் டார்கெட்டு. அங்கே தமிழ் இன்னொருத்தவன் பேஸ்லேருந்து ஃப்ரிகோ காமலை தூக்கிட்டான். அவங்க எல்லாருமே பேஸ்லேருந்து தூக்குறாங்க. ஒழுங்காக பார்த்துக்கணும்ப்பா பேஸை. இஷ்டத்துக்கு ஓடுற, என் பேஸ்லேருந்து தூக்க பார்க்குறேன். நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? என் பேஸ்லேருந்து தூக்குவியா நீ? மற்றவன் பேஸில் இருந்து கூட உன்னை தூக்க விட மாட்டேன்டா. ஓகே, டேக் ரைனோன்றாரு. ரைனோ டெஸ்டரினோவா? ஓகே, லெட் மீ லாக் மை பேஸ் அண்ட் ஐ கம். ரைனோ டோஸ்டரின் ஒத்துக்கொன்றாரு. கண்டிப்பாக ப்ரோ, நீங்களே தரீங்கன்னா நான் கண்டிப்பாக எடுத்துப்பேங்க ப்ரோ. ஏன்னா நானே இப்போ எதுவும் இல்லாத நிலமையில் இருக்கேன் ப்ரோ. அதான் ப்ரோ, என்கிட்ட மட்டும் எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்ககிட்டருந்து நான் வாங்கியிருக்க மாட்டேன் ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ, நீங்களே வற்புறுத்தி கேட்குறதால நான் வாங்கிக்கிறேன் ப்ரோ. இப்போ கூட வேணான்னு நான் சொல்லுவேன், ஆனால் உங்களுக்கு மரியாதை கொடுக்காம இல்லை மாதிரி ஆகிடும். ஆனாலும் நான் வாங்கிக்கிறேன். நீங்களே செலக்ட் பண்ணுங்கள். அதைத்தான் நான் ரைனோ டஸ்டரினை வச்சுருக்கிறாரு இவர், அவரே சொல்லட்டும். ஓகே, வந்துட்டேன். விச் ரைனோ? ஓகே, விச் ஐ டேக் த நார்மல் ஒன். ஐ டேக் த நார்மல் ஒன். ஓகே, இதுதான் நார்மல். அவரே நின்ட்டார். இதுதான் ப்ரோ நார்மல்னு. தெரியும் ப்ரோ எடுத்துக்கிட்டேன். தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். அரிகாத்தோனா ஹாய் ஆச்சே. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி நம்மளோட டிஎன் கோகெட்டோ ப்ரோ மூலியமாக ஒரு மெத்தி கிடச்சிருக்குது. அவர் இன்றைக்கான வீடியோவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவனே நீ இன்னும் போகலையா? நீ சர்வர்கிட்ட ஓடி இருப்பான்னு நினச்சினே. அவனை வந்ததுலேருந்து பார்த்துக்கின்னே இருக்கிறேன். ஏதாவது ஒரு கொச்சல் குத்துனே இருக்கிறேன். நீங்கள் வாயா நீ கிளம்பு. ஏதாச்சும் ஒன்றை பண்ணிக்கினே இருக்கிறது. அவனை மூக்கில் குத்துனேன்னா வாய் வழியாக ரத்தம் வரும் பார்த்துக்கோ.
வந்துக்கின்னே இருக்கிறான். அவன் உருட்டு கட்டை எடுத்து மூஞ்சிலே ஊட்டினான் போல அவனுக்கு. ஓகே டிஎன் கோகிட்ட ப்ரோ என்ன மறைச்சிட்டாரு. அந்த இந்த இன்விசிபிள் இதுவா இங்கே பாருங்கள் என்னென்னமோ வச்சுருக்காரு. எத்தனை ரீபத் பண்ணாருன்னு தெரியலையே. இந்த வீடியோவில் நம்மளோட இது ஃபுல்லாக வந்துட்டு நம்ம இதை எடுக்க போகிறோம், மித்திக்ஸ் எடுக்க போகிறோம். அதான் இந்த வீடியோ டார்கெட்டு. கடைசியில் ரீபத்தும் பண்ண போகிறோம். அந்த ரீபத்துக்கு தேவையானது சிம்பான்சினி பனானினியும் த்ரூலி மேரோ த்ரூலிசினாவும். நமக்கு த்ரூலி மேரோ த்ரூலிசினாவும் சிம்பான்சினி பனானினியும் அடுத்த ரீபத்துக்கு வேணும். வாங்கிடுவேன். ஓகே இப்போ வந்துட்டு மற்றவன் பேஸ்லேருந்து ஸ்டீல் பண்ண வேண்டிய நேரம். இந்த சாக்கு இன்னும் போகலையா? சரி அவங்க கூடயே சேர்ந்து ஸ்டீல் பண்ணுறோம். ஓகே இப்படியே நிற்போம். ஓகே இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் பேஸ் முடிய போகுது. அப்படியே பொறுமையாக வந்துட்டு போட்டு விடுவோம். இதை வச்சுக்கோடா பி. இதா தம்பி பி சூப்பராக இருக்கும். பி மண்டை ஃபுல்லாக பி சுற்றி பார்த்துருக்கியா? இப்போ சுற்றும் பாரு, தலையே சுற்றும். ஓகே மண்டையில் ஒரு போட போட்டு என்ன டஸ்ட்ரி நான் தூக்கிடும். வேற மாதிரி நாங்கள் வேற மாதிரி தூக்கியாச்சு அவன் பாருங்க பொம்பு மினி குஷினியை தூக்கின்னு போட்டாருங்க. எவ்வளோ டிஎன் கோகிட்டோம் பாருங்க. அவன் கதறான், ஏன்டா தூக்கினீங்க, நானே கடறேனே அப்படின்னு. வேடா வச்சுக்கடா அனுப்பிச்சிட்டு போகிறான். சாவு அது எனக்கு வேணும் தள்ளு. ப்ரோ நான் அவனை காப்பாற்றி கொடுத்தேன் ப்ரோ. அவங்ககிட்ட வெளில போயிட்டாங்க அவர். ஐயோ பிரெயின் ராட்டை தூக்குறானுங்களே. பிரெயின் ராட் கார்டு, அது பிரெயின் ராட் கார்டு மித்திக்கு அடுத்த லெவல். ஐயோ லாக் த பேஸ். எவனோ உள்ளே பூந்துட்டான். இல்லை எவனும் போடல. இல்லை பசங்களாக இருப்பானுங்க போலையே. நம்மக்கிட்ட இப்போது எத்தனை மித்திக்கு இருக்குன்னா 1 2 3 இல்லை 1 2 3 4 5 மித்திக்கு இருக்குது. வேறு மாதிரி நம்மக்கிட்ட இப்போது வந்துட்டு தேவையான மில்லியன் 12 மில்லியன் எடுக்கணுன்னாங்க. 12 மில்லியன் எடுத்தாச்சு. அடுத்து இவன் பேஸில் வேறு என்ன தேடலாம்? அங்கே பாருங்கள். அது எனக்கு வேணும்டா. கிளம்பு என்ன நீ? எனக்குடா அது. ஓ அந்தளவுக்கு தைரியமா? இதை வச்சுக்கோ. பி வச்சுக்கோங்க 2 பேரும். 2 பேருக்கும் பீடா. எனக்கு வேணும்டா, எனக்கு வேணும். அட பாவி, யூ கான் பை திஷா. 16 மில்லியனா? என்னடா சொல்கிறீங்க? என்ன பாய்ஸ் காய்ஸ் அங்கே பாருங்க, ஸ்கையில் இருக்க கேஷ் எல்லாம் போயிடுச்சு. அட பாவிங்களா, அது ரேட்டே 2.2 பில்லியன் தான்டா. அது அதை மாற்றி வாங்கி 16 மில்லியன் ஆக்கிட்டானுங்க அதோட ரேட்டை. அட பாவி மனுஷனுங்களா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? அந்த மித்திகை வாங்கினா எத்தனை மித்திகை இருக்கும்? அந்த மித்திகை வாங்கினா 1 2 3 4 5 6 மித்திகை இருக்குங்க. அந்த மித்திகை வாங்கினா இப்படி பண்ணிட்டானுங்களே. ஓகே நம்ம கையில் இருந்து 10 மில்லியன் போயிடுச்சுங்க. 12.5 மில்லியன் வச்சுருந்த 13.5 மில்லியன் வச்சுருந்தாங்க. 11 மில்லியன் போயிடுச்சுங்க. எடுபட்ட பசங்க, அவங்ககிட்ட திருடாமல் விட மாட்டேங்க. நீ நான் அவனை இருறா கிட்ட திருடாமல் விட மாட்டேன்டா. இன்னும் 75 செகண்டா. சாரி தம்பி, நான் திருடலையே, நான் நல்ல பையன், திருட மாட்டேன். த்ரூலி மேரோ த்ரூலிசினாவை எடுத்துடணும். இன்னும் அடிக்கிற இங்கே வா, என்ன அடிக்கிறாங்க இங்கே வா, அடிக்கிற நீ. பறக்க விடுங்க ப்ரோ, அவனை பறக்க விடுங்க. வேறு மாதிரி ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் ப்ரோ. வேறு மாதிரி பறக்க விட்டீங்க ப்ரோ. நீங்கள் ப்ரோ இருக்கிற வரைக்கும் நான் டச் கூட பண்ண முடியாது பார்த்துக்கோங்க. வேறு மாதிரி அன்லாக் த பேஸு. என்னதை தூக்கலாம்? உரங்கட்டினியான மிஷின் வச்சுக்கிறோம். இல்லைப்பா, சும்மா டச்சப் பார்க்க வந்தேன். டச்சப் வேலை பார்க்க வந்தேன்ப்பா. இல்லைப்பா நானே ரீசெட் பண்ணிக்கிறேன்ப்பா. ஓகே இது வருதா? த்ரூலி மேரோ த்ரூலிசினாவும் வேணும். அப்புறம் சிம்பான்சினி பனானியும் எனக்கு வேணும். த்ரூலி மேரோவும். என்ன நீ இங்கே வா. ஒரு வாட்டி அச்சா விட்டேன், இன்னொரு வாட்டி அடிக்கிறேன். நீங்கள் வா என் பேஸுக்குள்ளே உந்த செத்தடா. நீ செத்தாங்க ஒருத்தங்க. என் பேஸே காண்பிக்கலாம். வாயன் பீனா என்னன்னு தெரியுமா? இப்போ பார்ப்போம் பீனா என்னன்னு பார்ப்பேன். போ பின்னாடி போ. அந்த பயம் இருக்கணும். ஓகே காய்ஸ், இப்போ பக்கத்து வீட்டுக்காரன் ஓட்டான்னு நினைக்கிறேன். பக்கத்து வீட்டில் ஃபுல்லாக நூபிஜினி பிசானியாக இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரன் வந்துட்டு ஓடிட்டான். ஐயோ என்ன இது, எல்லோரும் வந்துட்டு தூக்குறானுங்களே. இந்த பக்கத்து வீட்டுக்கு இதில் இருக்க இந்த மேக்கண்ட கோக்கு எல்லாத்தையும் தூக்குறானே அப்படின்ட்டு ஓட்டான் அவன். அந்த அளவுக்கு அவன் வந்துட்டு கஷ்டப்பட்டுருக்கான். அவனோட பெட்டெல்லாம் நான் ஸ்டீல் பண்ணது எதுக்கு? என்ன ப்ரோ கிட்ட இருக்க எல்லா பெட்டி காணும் ப்ரோ. ரீபர்த் பண்ணிட்டீங்களா? சூப்பர் ப்ரோ. ஏதோ சாட்டு போடுறாரு. என்ன போட்டார்? மை பேஸ் கான், ஐ ரீபர்த்டு. ஓகே
ஐயோ இதை சொல்லியிருந்தா நான் அப்போவே எடுத்துருப்பாங்க நிறையா பொருள். இதை சொல்லாமல் விட்டீங்களே ப்ரோ. ஓகே உன் பேஸில் என்ன நல்லா இருக்குன்னா பேஸ் இன்னும் 45 செகண்டில் ஓப்பன் ஆகிடும். ஆனால் நம்ம பேஸ் இன்னும் 34 செகண்ட்லேயே ஓப்பன் ஆகிடும். நம்ம பேஸ் லாக் பண்ணுறது அவங்க பேஸ் போய் ஸ்டீல் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனாலும் வந்துட்டு பிரச்சனை தான். ஓகே இங்கே இருக்கவன் வந்துட்டு வெளில போயிட்டான். இவங்ககிட்ட சிம்பாஞ்சினி பனானி இருக்குது, அதை தூக்குறது தான் நமக்கு இன்றைக்கி எய்மு. ஓகே நம்ம பேஸ் வந்துட்டு அன்லாக் ஆக போகுது. பேஸ் வெளியே நிற்கிறாங்க ஒருத்தவன். ஓகே கேன் ஐ டேக் கேமலோ, ஐ நீட் சம் மணி. ஓகே டேக் இட் ப்ரோ. உங்களுக்கு இல்லையாததா டேக் இட் ப்ரோ. ஏன் அந்த ரைனோ டாஸ்டரினாவை கூட எடுத்துக்கோங்க, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் ப்ரோ. நல்ல மனசோட வேங்க ப்ரோ, நான் நல்ல மனசோடையவன். துள்ளி மேலே துள்ளி சீனாங்க வயசு. இது நமக்கு ரீபத்துக்கு தேவைப்படுது, எடுத்துப்போம். வேறு என்ன வேணும் எனக்கு? இவன் பேஸு அன்லாக்கா இது ரிகோ கேமரா அதான் ப்ரோ எடுத்துகிட்டு போகிறாரு, பிரச்சனையே இல்லை எனக்கு. ரஃபேலா செருப்பு நம்மளை வந்துட்டு இது பண்ணிவிட்டு ஃப்ரெண்டு பண்ணிவிட்டு நம்ம பேஸ்குள்ளே போடலான்னு பார்க்குறானுங்க. நம்ம பேஸில் அலோ ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்து வச்சுருக்கோம்ல, அதனால் நம்மளை ஃப்ரெண்டு பண்ணிட்டு பேஸ்குள்ளே போடலான்னு பார்க்குறானுங்க. விடவே மாட்டேன். ஐ எம் ஏ பிக் ஸ்டீலர் இன் திஸ் வேர்ல்டு, யூ நவ் இட். அறுத்துருவேன். ஓகே வேறு டைலாக் கிடைக்கல, சாரி கைஸ். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா உன் பேஸில் ஒரு ரைனோ டாஸ்டரினா இருக்குது, அதை தூக்கி ஆகணும் குறிக்கோளில் நான் இருக்கிறேன். ப்ரோ வந்துட்டு ஃப்ரிகோ கேமரா இப்போ தான் எடுக்கிறாரா? இதுக்கு முன்னாடி எவனோ அஸ்டாம் போல் அவர் எடுத்துகிட்டு போகும்போது. ப்ரோ நோ நீட் ப்ரோ, நீங்கள் எடுத்துக்கோங்க. ஐயோ எவன் அடிக்கிறான்? அவர் எடுக்கும் போது எவனா வந்துட்டு அடிச்சிட்டே இருக்கிறாங்க இவரை, பாவம் அவர். இன்னும் 50 செகண்டில் கேண்டி ஸ்பின் வரப்போகுது. இதில் மட்டும் த்ராலாக கட்சிச்சுனா நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம அவ்வளோ லக்கி பர்சன்லாம் இல்லை, கண்டிப்பாக கிடைக்காது. இருந்தாலும் நம்பிக்கை தாங்க கிடைக்கும்னு. ஓகே இன்னும் கொஞ்ச நேரத்தில் பேஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். அவர் அங்கேயே இருக்கிறார், பாவம். அவர் போகும்போதெல்லாம் எவனா வந்துட்டு சுட்டுடுறாங்க, எவனா வந்துட்டு இவர் அடிச்சிடுறான். நான் பார்த்துக்கிறேன் ப்ரோ, நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். எவனும் அவங்கள அடிக்காம நான் பார்த்துக்கிறேன். எவனா வரட்டுமே, அவனை சூற விடுறான் இங்கே வாங்களேன். ஏய் என்ன நீன்ற சும்மா வந்து எதுக்கு அடிக்கிற நீங்கள் வாயேன். அவர் என்னோட பர்மிஷனோட தான் எடுத்துன்னு போகிறேன். ஹூ இட் மீ ப்ரா? ஐடிகே யாருன்னே தெரில ப்ரோ. திடீர்னு வந்துட்டு அடிக்கிறான், எவனே தெரில, மூஞ்சி கூட பார்க்க முடியல, எதுக்கு அடிக்கிறானே தெரில. ஓகே ஃப்ரீ ஸ்பின் கிடச்சிருச்சு. அப்புறம் அரர ஈவெண்ட்டு வருது, கேண்டி ஈவெண்ட்டு. ஓகே ஃப்ரீ ஸ்பின்னில் என்ன கிடைக்குது? 50,000 கொடுத்துருக்கானுங்க. இதை வச்சு நான் என்ன பிடுங்க சொல்லி? 50,000 வச்சு அவனா எதாவது பண்ண முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் எதுக்கு தரீங்க? வாங்கடா அங்கே பாருங்கள், கேண்டி டும் சதுர்லாம் வருது. ஓகே எனக்கு தெரிஞ்சு சண்டை போட போகிறானுங்க. எதையா எடுக்கணும்னு சண்டை போட போகிறானுங்க. கண்டிப்பாக இப்போ சண்டை பெரிய வாரே நடக்கும் பாருங்கள். ஏதாவது பெரிய பிரெயின் ராட் கார்டெல்லாம் விட போகிறானுங்க. கண்டிப்பாக பெரிய வாரே நடக்க போகுதுங்க. ஓகே அப்புறம் போன வீடியோவில் வந்துட்டு குரோவா கார்டன் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஓகே ப்ரோ மறுபடியும் உள்ளே பூந்தார், எதுக்கு பூந்தாருன்னு தெரில. எடுத்துக்கோங்க ப்ரோ, நீங்கள் கொடுத்த ரைனோ டோஸ்டரினா கூட எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் எனக்கு நிறைய டைம் இருக்குது, நான் கண்டிப்பாக எதாவது எடுப்பேன். நான் இந்த ரீபத்தை பண்ணி தான் வீடியோ முடிப்பேன். பேஸ் ஃபுல்லாக மித்திக்கு எடுக்கிறேன்னு சொன்னியடா நீ கேட்டிங்கன்னா இப்போதைக்கு டைம் இல்லை கைஸ், சாரி. பேஸ் ஃபுல்லாக மித்திக்கு எடுக்க முடியாது. ஏன்னா வந்துட்டு நம்ம அது ஒரு தனி வீடியோவாக போடுவோம், 1 மணி நேரம் வீடியோவாக போடுவோம் நம்ம தனியாக. இப்போதைக்கு நம்ம இந்த ரீபத் எப்படியா முடிக்கணும். அதுக்கு வந்துட்டு எனக்கு சிம்பாஞ்சினி பனானி வேணும். அது இவன் பேஸில் வந்து தான் தூக்கலான்னு பார்த்தேன், ஆனால் இவன் பேஸ் ஓப்பனே ஆக மாட்டேது. சரி இங்கே தான் சிம்பாஞ்சினி பனானி வந்துச்சுன்னா தூக்கிடலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். எங்கேயுமே சிம்பாஞ்சினி பனானி வர மாட்டேது. வேறு எவனா பேஸ்லேருந்து தூக்கலான்னு பார்த்தா எவனுமே வச்சுருக்க மாட்டான். அந்த ஒருத்தன் தான் வச்சுருக்கான், அவன் பர்ஃபெக்டாக வந்துட்டு இது பண்ணி விட்டுறான். மேலே நிற்கிறானா? எவனும் இல்லை. நம்ம பேஸ்க்கு மேலே ஒரே ஒரு ஸ்லாட்டு தான் இருக்குது. ப்ரோ கிட்ட ஃப்ரிகோ கேமரா இருக்குது, அதை வச்சுட்டு அவர் டெவலப் பண்ணிகிட்ருக்காரு. ஃப்ரிகோ கேமராவும் பொர்புல் அல்னியும் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஆமாம் ஃப்ரிகோ கேமராவும் பொர்புல் அல்னியும். ஃப்ரிகோ கேமரா வந்துட்டு அவர் ரைனோ டாஸ்டரினா தாண்டார். ஃப்ரிகோ கேமராவோட அது பெரிய இது. ரைனோ டாஸ்டரினா வந்துட்டு வெறும் ஃப்ரிகோ கேமராவை போய் எடுத்துருக்காருங்க. எவ்வளோ நல்ல மனசுடைய பார்த்தீங்களா? அவர மாதிரி உங்களுக்கும் நல்ல மனசு இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, கமெண்ட் பாக்ஸில். ஓகே நானும் நல்ல மனசு உடையவன் தான் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.
ஓகே காய்ஸ் நமக்கு வந்துட்டு இப்போ தேவையானது சிம்பான்ஜினி பனானினி அது மட்டும் கிடச்சிச்சின்னா ரீபத்து பர்ஃபெக்டாக பண்ணிடுவோம். நமக்கு பொம்பர் டீலோ க்ரோக்கடியில் வந்துட்டு நம்ம ப்ரோ கிட்ட பொம்பர் டீலோ நம்மளோட எல்லா பெட்டி எல்லா பிரெயின் டட்டியும் எடுத்துக்க சொல்லிடுவோம். அப்புறம் அவர்கிட்ட இருந்து ரீபத் பண்ணோன்னே ஏதோ ஒரே ஒரு பெட்டை மட்டும் அவர்கிட்ட இருந்து வாங்கிப்போம். ஓகேங்களா? ஏதோ தூக்கின்னு ஓடுறாங்க. ஃப்ரிகோ கேமில் தூக்கின்னு போடுறா. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துருப்பாரு. நான் வச்சுக்கோ சாவு, நானே விட மாட்டேன்டா. ஒரு சிம்பான்ஜி பனானி வச்சுருக்கீங்களா ப்ரோ? இந்த இது மட்டும் குஷினி மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஐயோ லாக் பண்ணிட்டாரு. இல்லை ப்ரோ சும்மா பார்க்கலான்னு எடுத்தேன் ப்ரோ. சும்மா பார்க்கலான்னு எடுத்தேன் ப்ரோ, வேறு ஒன்றும் இல்லை ப்ரோ. ஓகே ரீசெட் பண்ணிட்டோம். ஓகே காய் நமக்கு ஓகே கைஸ் நமக்கு தேவையான அளவுக்கு இது கிடச்சிருச்சு. நமக்கு இப்போ சிம்பான்ஜி பனானி கிடச்சிட்டா நம்ம வந்துட்டு ரீபத்தை பண்ணிடலாம். ப்ரோ கிட்ட நம்ம ரீபத் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே ஓகே காய்ஸ் சவுண்டு கொஞ்சம் குறைவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் மைக் யூஸ் பண்ணாமல் தான் பண்ணுறேன் வீடியோஸ்லாம். அதனால தான் நம்ம க்ரோ கார்டன் செகண்ட் பார்ட்டில் சுத்தமாக நான் சவுண்டே கேட்கல. சாரி கைஸ். ஓகே அதுக்காக தான். அதனால் வந்துட்டு மன்னிச்சிக்கோங்க, சவுண்டு கேட்கலன்னா மன்னிச்சிக்கோங்க கைஸ். அவங்ககிட்ட கேட்டு பார்த்துக்கோமா. வெயிட் 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 இருங்க வெயிட். சபா வெயிட் ப்ரோ, வெயிட் வெயிட். Can I have chimpanzee? Can I have chimpanzee? ஐயோ பொம்பர் டீலோ க்ரோக்கடிலோ. நோ 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 எவன்டா. ஓகே ப்ரோ வந்துட்டு தடுத்துட்டாரு. தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ. வந்துட்டேன் சாரி ப்ரோ, மறந்துட்டேன் ப்ரோ, மறந்துட்டேன் சாரி மறந்துட்டேன் ப்ரோ, சாரி ப்ரோ, சாரி. எந்த பாரதேசி நாயாக இருப்பான்னு தெரில. சிம்பான்ஜினி மட்டும் எடுத்துக்கிறேன் ப்ரோ, சிம்பான்ஜினி மட்டும் எடுத்துக்கிறேன். எனக்கு இது வேணும். சிம்பான்ஜினி மட்டும் எடுத்துக்கிறேன் ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. ஏன்டா டேய் பொறுக்கலையாடா உனக்கு சிம்பான்ஜினி? ஏய் ஏங்க சூற விடுறாங்க இவன், ஏங்க இப்படி பண்ணுறான் இவன்? ஏய் என்னடா உனக்கு பிரச்சனை? காய்ஸ் பிரெயின் ராட் காட். அடப்பாவி இதை வாங்குற அளவுக்கு கூட என்கிட்ட காசு இல்லை. ஏன்னா அது 10 மில்லியனுக்கு ஏற்றிட்டானுங்க. எப்படி ஏன்னா இவனுங்கன்னு அது மிக்ஸ் பண்ணி வாங்கி அதோட ரேட்டை 10 மில்லியனுக்கு ஏற்றிட்டானுங்க. அவங்ககிட்ட சிம்பான்ஜி பனானி இருக்குதாடா? ஐ நீட் சிம்பான்ஜினி ஃபார் ரீபர்த். எவனா கொடுத்து தொலைங்கடா. கேண்டி ஈவெண்ட்டுன்னு தான் பேருக்கு கேண்டி ஈவெண்ட்டுன்னு விடுறானுங்க. ஆனால் எந்த ஃப்ரூட்டு கேண்டி இமிட்டேஷனில் வர மாட்டேது. தான் 2-3 ஃப்ரூட்டு கேண்டி இமிட்டேஷனில் வருது, தவிர வேறு எதையுமே நம்ம கேண்டி இமிட்டேஷனில் பார்க்கவே முடியல. பேருக்கு தான் கேண்டி பூந்தின்னு. ஏய் என்ன பேசன் லாக் ஆகிடுச்சுங்க. தூக்கின்னு ஓடுறான். தேங்க்யூ டிஎன்கோ கிட்ட தேங்க்யூ. நான் லாக் பண்ணிடுறேன். அவர் பிடிச்சிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லை அவன் தூக்கின்னு ஓட்டானா என்ன? இல்லை பொம்பர் டீலில் வந்துச்சு. எனக்கு வந்துச்சு. தேங்க்யூ ப்ரோ. ஃப்ரிகோ கேமில் வந்துட்டு அவர் எடுத்துக்கினாரு. ஓகே பர்ஃபெக்ட். பொம்பர் டீலை வந்துட்டு நான் ப்ரோக்கு தான் தரலான்ட்டு இருக்கேன். ஏன்னா எல்லா வாட்டியுமே ப்ரோ தான் பொம்பர் டீலை வந்துட்டு காப்பாற்றிருக்காரு. பொம்பர் டீலை வந்துட்டு ப்ரோக்கு தந்த எல்லா பெட்டுமே நான் ப்ரோக்கு தர போகிறேங்க. ஓகே அங்கே பாருங்கள் ஒராங்குட்டி நீ அண்ணனாசி நீ எப்படி சண்டை போட்டு வாங்கிட்டு இருக்கானுங்கன்னு பாருங்களேன். எப்படி சண்டை போடுறானுங்க பாருங்களேன். இது நான் எடுக்க முடியுமா? எங்கே பண்ண முடியுதுங்க. ஏய் சாவு இப்போ பறக்க விட்றாங்கனுங்க. ஏங்க இப்படி பண்ணுறானுங்க? எனக்கு ஒரே ஒரு சிம்பான்ஜினி மட்டும் வேணும். எவனா வச்சுருக்கீங்களாடா? ஒரே ஒரு சிம்பான்ஜினி அனானினிடா. பனானினி சிம்பான்ஜினி அனானின்ற பாருங்கள். சிம்பான்ஜினி பனானினி எவனா? இங்கே பாருங்கள் பேஸ் ஃபுல்லாக இந்த கொக்கோ ஃபாண்ட்டை எலிஃபாண்ட்டை வச்சுருக்கான். யாரா நீங்களா? இந்த சிம்பான்ஜினி பனானி நீ வந்து தொலை மாட்டேது. ஏன்னா இப்படி பண்ணுதுன்னு தெரில. வந்து தொலைடி சிம்பாண்டிடி, வந்து தொலைடியே பழைய கிழவி. வந்து தொலைய மாட்டேதுங்க சிம்பான்ஜினி போடா நீ வந்துட்டாங்க. ஏன்னா இது மாங்க் மாதிரி வந்திருக்கான். ஓகே ப்ரோ உள்ளே வந்துட்டார். ப்ரோ கிட்ட தான் கேட்கணும். ப்ரோ சிம்பான்ஜினி வச்சுருக்கியா ப்ரோ? வர மாட்டேங்குது. வந்து தொலையவே மாட்டேங்குது. பனானிட்டா டால்ஃபினிட்டா வருது. ஆனால் சிம்பான்ஜினி பனானின்னு வர மாட்டேங்குது. 2 பேருமே பனானா தான்.
ஓகே, அந்த பனானா சொன்னேன், சாப்பிட்ற பனானா சொன்னேன். அப்படி புரிஞ்சுக்காதீங்கோள். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு பனானினியும் வரல. எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கண்டினியூ பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஓகே, எவனா பனானினி வச்சுருக்கீங்களா? பனானினி சிம்பான்சினி வச்சுருக்கீங்களா? சிம்பான்சினி பனானினி வச்சிருக்கீங்களா? ஸ்டீல் பண்ணோன்னா சிம்பான்சினி பனானினி வச்சிருக்கியா? வச்சிருக்கியா? சிம்பான்சினி பனானினி எனக்கும் வேணும்யா. வச்சிருக்கியா? சிம்பான்சினியா? எங்க காய்ஸ், இங்கே சிம்பான்சினி பனானினியே காணு. டோங் 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 சகோர் இருக்கு. ஆனால் சிம்பான்சினி பனானினி இல்லை. ஏன் இப்படி பண்ணுறான்? நமக்கு தேவையில்லாத நேரத்துலலாம் நிறைய சிம்பான்சினி கிடைக்கிறானுங்களே. ஆனால் இப்போ ரைனோடஸ்டரினோ எத்துன்னு போய் தொலை, போ தொலை, எத்துன்னு போய் தொலை. ஓகே, ரைனோடஸ்டரினோ தூக்கிட்டான். அது ப்ரோ தந்து ரைனோடஸ்டரினோங்க, அது ப்ரோவோட ஞாபகார்த்தமாக வச்சுருந்தாங்க, தூக்கிட்டானுங்களே. சரி, ஃப்ரிகோ கமலோ, ஃப்ரிகோ கமலா, கமலா கமலா கமலா, ஃப்ரிகோ ஃப்ரிகோ சாவு. ப்ரோ என்னையா பண்ணார்? ப்ரோ பண்ணல, வேறு எவனோ பண்ணா. ஓகே, பேஸ் அன்லாக்கில் இருக்குது. ஃப்ரிகோ கேமரா சி பனானி சிம்பான்சினி கிடைக்கலையே சிம்பான்சினி, என்னண்ணா பண்ணுறது நீ? சொல்லுங்க. லைக் ஷேர் சப்ஸ்கிரைபு பண்ணுங்க. ஓகே, சிம்பான்சினி பனானினி, சிம்பான்சினி பனானினி, சிம்பான்சினி எனக்கு வேணும் நீ, சிம்பான்சினி பனானினி. ஓகே ப்ரோ, கம் டு மை பேஸ் ப்ரோ. ஓகே, அவர்கிட்ட எல்லாமே நம்ம பேஸில் இருக்க எல்லாத்தையும் எடுத்துக்க சொல்லிடுவோம். த்ரூலி சீனாவும் இருங்க ப்ரோ. டேக் ஆல் பிரெயின் ராட்ஸ் இன் மை பேஸ் எக்ஸப்ட் சிம்பான்சினி அண்ட் த்ரூலி மேரோ. ஓகே ப்ரோ, cause I am gonna rebirth. எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. வெயிட் அப்படின்றாரு. ஓகே ப்ரோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம். ரீபர்த் பண்ணிவிட்டு அவர்கிட்ட ஏதாவது ஒரே ஒரு பெட்டு எடுத்துக்கினதில் அந்த ஒராங்குட்டினி இல்லைனா ரைனோடஸ்டரினை மட்டும் நம்ம எடுத்துப்போம். ரைனோடஸ்டரினை மட்டும் என்ன கொடுங்க ப்ரோ, அது மட்டும் போதும் ப்ரோ, மற்ற எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க ப்ரோன்னு சொல்லிடுவோம். ஓகே, எரிஞ்சிருவோமா? சாரி, ஒரு மிஸ் ஆகிடுச்சு. குறி மிஸ் ஆகிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஐக்கம் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. நம்ம அப்படியே சைடு கேப்பில் ஒரே ஒரு மித்திக் கிடைக்குதான்னு பார்ப்போம். அவங்ககிட்டேருந்து ஸ்டீல் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஓகே, அவங்ககிட்டேருந்து ஸ்டீல் பண்ணவே முடியாது, இவன் ஃபஸ்ட்லேயே இருக்கான். இவங்ககிட்டேருந்து ஸ்டீல் பண்ண முடியாது, ஏன்னா இவன் வந்துட்டு ரொம்ப இதுவாக இருக்கிறான், ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக இருக்கிறான். அவங்ககிட்டேருந்து சத்தியமாக ஸ்டீல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா இவங்ககிட்ட எதுவுமே நல்லது இல்லை. வேறு அவங்ககிட்டயுமே இல்லை, எல்லாருமே கேவலமானதுங்க வச்சுருக்கானுங்க. இவன் 2 பேர் சூப்பரானது பற்றிலாம் வச்சுருக்கானுங்க. இவங்ககிட்டேருந்து ஏதாவது ஒரே ஒரு பிரெயின் ராட் கார்டை தூக்கிடுவோம்மா. இவங்ககிட்டேருந்து ஒரே ஒரு பிரெயின் ராட் கார்டு மட்டும் தூக்கிடுவோம். பேஸ் பேக்கெட்லேயே நிற்போம். போட்டு விடு. ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பேஸ் வந்துடும். ஐயோ, இன்னும் 100 செகண்ட் இருக்கா? நான் 2 செகண்டுன்னு நினச்சேங்க. பின்னாடி இருக்க 10 கவுண்ட் பண்ணல.
எல்லாத்தையும் தூக்கிக்கோங்க. பெல்லாரினா காப்ச்சினாவா தூக்கிக்கோங்க. ரோலி மேரோ ட்ரெடிஷனாகவும் பனானினி எனக்கு வேணும். அது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே காய்ஸ், ப்ரோ எல்லாத்தையும் எடுத்துக்கிறாரு. நம்ம வெயிட் பண்ணுவேன். ஓகே சூப்பர். எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. எது வேணால் எடுத்துக்கோங்க. இஷ்டம், உங்கள் இஷ்டம். ஓகே ப்ரோ ரீபத் இப்போ தான் பண்ணார். ஐ லாக் வெயிட். ஓகே ஓகேன்னாரு. ஓகே 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 ராக் பண்ணிட்டு வராராம். ஓகேவான்னு கேட்டார். ஓகே ஓகே தூக்கிட்டாங்க எவனோ. ஓகே பேஸ் வந்துட்டு லாக் ஆகிடுச்சு. 26 செகண்ட் பேஸ் வந்துடும். அந்த ஒரே ஒரு மெத்திக்கு மட்டும் தூக்கிடுவோம். பேஸ் சைட்லேயே இருப்போம். எது போச்சு தெரில. அது எது ஆஷஸ் பேஸ்குள்ளே பூந்துரு ப்ளீஸ். ஒன்லி ஒன் மித்திக் ப்ளீஸ். ஒன்லி ஒன் மித்திக். பெக் பண்ணுறோம். பெக்கு கஷ்டப்பட்டு பெக் பண்ணிகிட்ருக்கேன். வா ஐ பெக் டோன்ட்டாரு. ஓகே ஓகே லீவ் இட். ஓகே காய்ஸ், ஒன்லி ஒன் மித்திங்னு கேட்டால் அவர் நோ அப்படின்ட்டாரு. நோ ஐ ஆஸ்க்டு திஸ் காய். ஐ ஆஸ்க்டு தட் காய் வேக் அண்ட் கம்முன்னாரு. ஓகே வேக் அண்ட் கம்மா. ஓகே வந்துட்டேன். வேக் அண்ட் கம் அப்படின்றாரு. வந்துட்டேன். என்ன சொல்கிறாரு? ஃப்ரெண்டா? ஓகே ஃப்ரெண்டு பண்ணிக்கலாம். உள்ளே கூப்பிடுறாருங்க. ஓகே தேங்க்யூ. என்னது? விச் ஒன் ஐ டேக்? விச் ஒன் ஐ டேக் எனிதிங்கா? திஸ் திஸ்ன்னு கேட்டிருக்கேன். ஓகே ஆச்சு. இரு நோ வெயிட். ஆஃப்டர் ரீபர்த் ஐ டேக்குன்னு சொல்லிடுறேன். ரீபர்த் பண்ணிடுவோமா? ரீபர்த்து. ஓகே அடுத்து வந்து செஃப் கிராபாரும் க்ளோர்போ ஃப்ரூடேலாவும் இருந்தால் நம்ம அடுத்து ரீபர்த் பண்ணலாம். அப்புறம் காசு வந்துட்டு 35 மில்லியன் வேணும். அவ்வளோதான். ஓகே நவ் ஐ டேக் ப்ரோ. பொம்பு ஒரு டீலோ மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த பொம்மை மினி குச்சினிலாம் எனக்கு தேவையில்லை ப்ரோ. ஏன்னா நீங்களே கஷ்டப்பட்டு எடுத்துருப்பீங்க. உங்ககிட்ட நான் கேட்டதால் நீங்கள் தரீங்க. அவங்களுக்கு பெரிய மனசு. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு போட்டுருவோம். தேங்க்யூ ஸோ மச்ன்னு போட்டாச்சு. இவர் பேர் அஃபீஷியல் ஃப்ரைஸ். இவரை தெரியும்னா சொல்லுங்கள். அவர் ஃப்ரெண்டு வேறு பண்ணிட்டார் நம்மளை. நோ ப்ராப்ளம். ஓகே ஃப்ரெண்டு பண்ணிட்டாரு நம்மளை. பிரச்சனையே இல்லை. அவர் ஒரு ஹெல்ப் பண்ணுறாரு. நான் வாங்கி தான் ஆகணும். ஓகே கேட்டோன்னே தந்துட்டார். அதுவே பெரிய விஷயம். ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துப்போம். டும் சகுர்ப்போ. வேறு என்ன போட்டோம்? ஓகே கைஸ் குஷினி இருக்குது. குஷினி எனக்கு தான். ஐயோ காசு இல்லைங்க வாங்கிறதுக்கு குஷினி. சரி விடுங்க. 1 மில்லியன் வேணும் குஷினி வாங்கிறதுக்கு. நம்மக்கிட்ட காசு இல்லையே. ஓகே அவன் பேஸால் கிராபை திட்டிக்கலான்னு பார்த்தா அவன் பேஸ்குள்ளே பூந்துட்டான். ஓகே திருப்பி வருது. ஏதோ நல்ல இதுவாக தூக்கிடுவோங்க. எதுவுமே நல்லதாக வரமாட்டேது இந்நேரம்னு பார்த்து. ஓகே எனக்கு தெரிஞ்சு வீடியோ முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். இருங்க ப்ரோ கூப்பிடுவோம். கெட்டோ ப்ரோ. வெஜிட்டோன்னு கூப்பிட சொன்னாரா? வெஜிட்டோ கெட்டோன்னு கூப்பிட்டு தான் வருவார். கெட்டோ ப்ரோ கம். அவனை சாவடி செத்துப்போ. எம்மாடி என்னையும் அடிக்கிறாங்க. அவன் அடிச்சிருப்பார் எப்படியாச்சு. சூப்பர் ப்ரோ தேங்க்யூ. ஓகே லெட்ஸ் எண்ட் த வீடியோ. கம் ஸ்டாண்ட் ஹியர். டாகில். ஓகே வெயிட்டுன்னாரு. ஓகே வெயிட் பண்ணுறேன்.
ஓகேவா? வீடியோ பார்க்குறவங்களாம் வீடியோ முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கன் வச்சு ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். யார் அவன் நடுவில் வந்து அடிக்கிறான்? அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டு ரெகுலராக வரும். அப்படியே ப்ரோ சொல்கிறாரு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரோ சொல்கிற மாதிரியே நான் சொன்னதாக கேட்க மாட்டீங்க, ப்ரோ சொல்கிறத வச்சு கேளுங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், அதே மாதிரி அடுத்த வீடியோவில் சூப்பராக சந்திக்கலாம். பாய் 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 கைஸ்.